சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானையும் வணங்கி வழிபாடு செய்து ஆசியை பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக எல்லோருக்கும் ஒரு விடுமுறை நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த மாணவ செல்வங்கள் குழந்தைகளை எல்லாம் இந்த அறநெறி பாடசாலைகள் நடைபெறுகின்ற இடங்களுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்குண்டு. இந்த பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயங்களிலோ அல்லது வேறு மண்டபங்களிலோ சமய நிலையங்களிலோ நடைபெறுகின்ற இந்த அறநெறி பாடசாலைகளிலே அவர்களையும் அனுப்பி கொண்டு போய் சேர்த்து இந்த சமய தத்துவங்களை சிறப்புகளை அவர்களும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் அமைய வேண்டும். அவ்வாறு இந்த அறநெறி பாடசாலையிலே கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் சமய தத்துவார்த்தங்களை பூரணமாக அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏதோ பிள்ளைகள் வருகிறார்கள், நிற்கிறவர் எப்படியும் படிப்பிக்கலாம் என்று புத்தகத்தை வைத்து மட்டும் படிப்பித்தால் போதாது. தத்துவார்த்தங்களை பாடப்புத்தகத்தை படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது. சமய விளக்கங்கள் தத்துவங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த சமய ஆசிரியர்கள் அவர்கள் அடிப்படையிலே நல்ல சிந்தனை உள்ளவர்களாக தெய்வீக நம்பிக்கை உள்ளவர்களாக சமய தத்துவார்த்தங்களை அறிந்தவர்களாக சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. அவ்வாறு நல்ல சிந்தனையோடு இந்த அறநெறி பாடசாலைகளை கலந்து பிள்ளைகளையும் சேர்த்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாம் நேற்றைய தினம் இந்த நடப்பது எல்லாம் நல்லதுக்கு என்று சிந்தித்தோம். இந்த மன்னன் இங்கே அரண்மனையிலே மகாராஜா விழாவுக்கு ஏற்பாடு செய்த பொழுது தாமதமாக வந்துவிட்டார். அதனாலே இந்த மன்னனுக்கு கோபம். அந்த மந்திரியோ தான் இவ்வாறு தாமதமாக வந்ததற்கு ஏதோ காரணத்தை சொல்லுகிறார். எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எண்ணிவிட்டேன், அதனாலே தான் தாமதமாக வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த மகாராஜாவுக்கு கோபம். வார்த்தைக்கு வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். மன்னிப்பு கேட்கவில்லை என்ற கோபத்திலே இந்த மந்திரியை கொண்டு போய் சிறையிலே அடையுங்கள் என்று சொல்லுகிறார். சேவர்கள் கொண்டு போய் சிறையை அடைத்து விட்டார்கள். அங்கே எல்லோருக்கும் பகல் விருந்து உணவு நடைபெறுகிறது. இந்த பகல் சாப்பிட்டதின் பின்பு வெற்றிலை பாக்கு போடுகின்ற வழக்கம் இந்த ராஜாவுக்கு உண்டு. எனவே இந்த ஏனைய நாட்களிலே மகாராஜா சாப்பிட்ட பிறகு இந்த மந்திரியானவர் பாக்கு வெட்டி எடுத்து பாக்கை எடுத்து நறுக்கி வெற்றிலை பாக்கு இவையெல்லாம் எடுத்து கொடுப்பார். அன்றைய தினம் சிறையிலே அடைத்தாயிற்றது மந்திரியை. எனவே கோபத்திலே மன்னன் பாக்கு வெட்டியை எடுத்து இந்த பாக்கை வைத்து வெட்டுகின்ற பொழுது அவருடைய கட்டை விரல் துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த விரல் வெட்டுப்பட்டு விட்டது. கோபத்திலே செய்கின்ற பொழுது இந்த கோபக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள். கோபத்திலே செய்ததினாலே இவர் இல்லாவிட்டால் எனக்கு வெற்றிலை போட முடியாதா, எனக்கு பாக்கு வெட்ட தெரியாதா, நான் எடுத்து வெட்டுகிறேன் போடுகிறேன் என்று பாக்கை எடுத்து பாக்கு வெட்டிலை எடுத்து அமர்த்துகின்ற பொழுது கட்டை விரல் துண்டாகிவிட்டது.
அப்பொழுது இந்த சிறைக்கு இருந்த மந்திரி நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்றானா. இன்னும் கோபம் வருகிறது மகாராஜாவுக்கு. என்னுடைய விரல் வெட்டப்பட்டிருக்கிறது, இவன் அதுவும் நன்மைக்குத்தான், நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்று சொல்லுகிறானே என்று மீண்டும் கோபப்படுகிறார். இவ்வாறு நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்ற நல்ல எண்ணம் நமக்கு வர வேண்டும். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 19ஆம் நாள், தவக்காலத்திலே 3ஆம் ஞாயிறு. இந்த நாளிலே எமக்கு தரப்படுகின்ற, சிந்தனைக்கு தரப்படுகின்ற நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசு மன்னிப்பு பற்றி பேசுகின்றார். மன்னிப்பு என்று சொல்லுகின்ற பொழுதே எங்களுடைய மனங்கள் மூடப்பட்டுவிடும். ஏனென்றால் எங்களுடைய உறவுகளிலே எங்களை காயப்படுத்தியவர்கள், எங்களுக்கு துன்பம் வருவித்தவர்கள், நமக்கு தீமை செய்தவர்களை எங்களால் மன்னிக்கவே முடியாது. வாழ்க்கையில் நாங்கள் இவர்களை என்றுமே மன்னிக்க மாட்டோம் என்று சொல்லி எங்களுடைய உள்ளங்களை பூட்டி விடுகின்றான். பேதுரு என்கின்ற இயேசுவினுடைய முதன்மையான சீடர் கேட்கின்றார், ஆண்டவரை எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்று என்னுடைய சகோதரன் குற்றம் புரிகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், 7 முறை போதுமா என்று. 7 முறை என்பதே பல தடவைகள். 7 முறை 70 முறை என்று சொல்லி இயேசு இந்த மன்னிப்பதற்கு எல்லை இல்லை, வரையறை இல்லை, எண்ணிக்கை இல்லை என்று சொல்லி போதிக்கின்றார். அப்பொழுது ஒரு அழகான உவமையை சொல்லுகின்றார். ஒரு அரசன், அவரிடம் கடன்பட்ட ஒரு மனிதன் வந்து அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது என்று காலதாமதம் கேட்கின்ற பொழுது இந்த அரசன் அவருடைய உண்மையாலே அவருடைய அந்த கடன் தொகை, அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம் முழுவதையும் விற்று தான் அந்த கடனை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழலிலே இந்த அரசன் மனமிறங்கி முழு கடனையும் மன்னித்து விடுகின்றார். பெரியதொரு கடன். இந்த மனிதன் சென்று தன்னுடைய சகோதரனை சந்திக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு நாள் கூலி, அவ்வளவு ஒரு சிறிய, ஒரு நாணயம் என்று சொல்லுகின்ற அளவிற்கான ஒரு சிறிய கடனை அவனால் தீர்க்க முடியாத பொழுது இந்த மன்னிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சகோதரனை தண்டிக்கின்றான். கழுத்தை பிடித்து நெருக்குகின்றான். என்னுடைய கடனை தா என்று சொல். அவன் தன்னுடைய கடன் மன்னிக்கப்பட்டதென்ற அந்த மகிழ்ச்சியிலே இவனை உண்மையாகவே மன்னித்திருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய அந்த மனம் கடினமாகின்றபடியினாலே, பேராசை பிடித்தவனால், தற்கலம் கொண்டவனாலே இருக்கின்றபடியினாலே இவரை மன்னிக்க முடியாமல் போகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு இருக்கின்றவர்கள் நம்ப முடியாமல் ஓடி வந்து இந்த அரசனிடம் முறையிடுகின்றார்கள். அப்பொழுது இந்த அரசன் இவனை தண்டிக்கின்றான். நான் உனக்கு இவ்வளவு தாராள மனதோடு உன்னை மன்னிக்கின்றேன். உன்னுடைய சகோதரனுடைய ஒரு சிறிய தொகையை, அந்த கடன் தொகையை நீ மன்னித்து அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாமல் உன்னுடைய மனம் கடினமாக இருக்கின்றதே என்று சொல்லி அவரை அந்த அரசன் அவருக்கு தண்டனை வழங்குகின்றார். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை எத்தனையோ பேர் மன்னிக்கின்றார்கள். எங்களுடைய பெற்றோர்கள் மீண்டும் மீண்டும் மன்னிக்கின்றார்கள். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒருவர் மற்றவரை எவ்வளவு தூரம் மன்னிக்கின்றார்கள். நாங்கள் மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பலராலும் மன்னிக்கப்படவில்லை என்றால் எங்களால் வாழ முடியாது. நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டிருப்போம். எத்தனையோ பேர் எங்களுடைய வாழ்வுக்கு அவர்கள் நன்மை செய்திருக்கின்றார்கள். மன்னிப்பதனூடாக, எங்களை ஏற்றுக்கொள்வதனூடாக, எங்களை புரிந்து கொள்வதனூடாக. இருப்பினும் அத்தகைய அந்த நிலையிலே இருக்கின்ற நாம் ஏனையவர்களை மன்னிப்பதற்கு நாங்கள் மறுக்கின்றோம். இந்த தவ காலத்திலே
நாங்கள் செய்ய வேண்டிய மிக பெரிய தவம் என்னவென்றால், உணவை நாங்கள் கைவிடுவது அல்லது உடல் ரீதியாக வருத்தங்களை நாங்கள் தாங்கிக் கொள்வது, இப்படியெல்லாம் தவம் இருக்கலாம். ஆனால் மன்னிப்பதனால் நாங்கள் செய்கின்ற தவம் இறைவனுக்கு உகந்த ஒரு நற்செயலாக இருக்கும். எனவே நாங்கள் புறப்படுவோம். மற்றவர்கள் எங்களை எப்படி நடத்தினாலும் நாங்கள் அவர்களை முதலாக மனதார நாங்கள் மன்னிப்போம். இறைவனுடைய சன்னிதானத்திலே இருந்து எங்களை ஆராய்கின்ற பொழுது நாங்கள் யார் யாரை மன்னிக்க வேண்டும், எத்தகைய ரீதியாக நாங்கள் மன்னிப்பை கோர வேண்டும், எங்களை தாழ்த்த வேண்டும், எங்களுடைய பிடிவாதத்தை கைவிட வேண்டும், நாங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்வதனூடாக, அவர்களை ஏற்றுக்கொள்வதனூடாக, அவர்கள் செய்த தவறு இல்லை என்பதன்றல்ல, அந்த தவற்றையும் கடந்து என்னை மற்றவர்கள் மன்னிக்கின்றார்கள், அதே போன்று நானும் மன்னிக்க புறப்படுகின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு புதிய விடியல் உருவாகின்றது. என்னுடைய உள்ளத்திலே ஆறுதல் கிடைக்கின்றது. என்னுடைய உள்ளத்தை குடைந்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுகள் எல்லாம் அற்றுப்போகின்றன. என்னுடைய உள்ளம் தூய்மையாக மாறுகின்றது. அதனால் இறைவனுடைய அருள் என்னுடைய உள்ளத்திற்கு கிடைக்கின்றது. நான் நிம்மதியாக தூங்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் உண்மையிலேயே ஒரு மாமனிதனாக, நல்ல மனிதனாக வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே புதிய அத்தியாயம் ஒன்று பிறக்கின்றது. மன்னித்து நாங்கள் இறைவனுடைய சாயலை எங்களிலே தாங்கிக் கொள்வோமாக. ஆமென். Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna sayyidina wa nabiyyina wa maulana Muhammadin abduhu wa rasuluhu wa qala an-nabiyyu sallallahu alayhi wa sallam talabul ilmi fariidatan ala kulli muslim சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பது தான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்களெல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனையும் இஸ்லாம் காட்டித்தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும்,
ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான நேர்மையான சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு ஜொப் உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.